முன்னொரு காலத்துல தச்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அழகழகான பொருட்கள் மரத்துல செய்யற திறமை அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவனுக்கு தொழில் சரியா போகல. ரொம்ப வறுமை, சாப்பாடு சாப்பிடுறதே கஷ்டம்ன்ற நிலைமை வந்துடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால தாக்கு பிடிக்க முடியல. தினம் தினம் வாழ்க்கைய பசியிலேயே முடிஞ்சு போச்சு. விரக்தி மனசுல வேர் விட ஆரம்பிச்சிச்சு. சும்மாவே எவ்வளவு நாள் தான் உட்கார்றது? மரத்தை இழைச்சு அழகா செய்யற வேலை எதுவும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் அந்த கஷ்டமான முடிவை எடுத்தான். அவன் இருந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு உயரமான மலை இருந்துச்சு. அங்க இருந்து கீழே குதிச்சு உயிரை விடலாம்னு ஒரு மனசு சொல்லுச்சு. ஆனா இன்னொரு மனசு உயிரை விட வேணாம், எப்படியாவது பொழைச்சுக்கலாம்னு சொல்லுச்சு. சாவு ரொம்ப வலிக்கும்னு சொல்லுச்சு. பசியோட வலிய விடவும் சாவோட வலி பெருசா இருக்காதுன்னு அவன் நம்பி சாகிறதுக்கே முடிவெடுத்தான். மலை உச்சிக்கு போனான். சுத்தி பார்த்தான். அழகான ஊர், அழகான கடற்கரை, அழகான கோயில், அழகான குளம்னு அவனோட கண்ணுக்கு எல்லாமே அழகானதா தான் பட்டுச்சு. ஆனா அதை ரசிக்கிறதுக்கு தான் அவனுக்கு மனசு இல்லை. சாவோட விளிம்புல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் ரசிக்க முடியுமோ என்னவோ. பலத்த காத்து அடிச்சிச்சு. கண்ணை மூடி குதிச்சான். குதிச்சதுதான் அவனுக்கு தெரியும், அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியாது. கண்ணு முழிச்சு பார்த்தா அவன் ஒரு அழகான சின்ன தீவுல இருந்தான். என்னடா இது, நாம செத்துட்டோமா? அப்படின்னா இதான் சொர்க்கமா? இல்ல நாம சாகவே இல்லையா? அப்படி இப்படின்னு அவனோட எண்ணங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த தீவுல ஆள் நடமாட்டமே இல்ல. ரொம்ப நேரமா அவன் தான் செத்துட்டோமா இல்லாட்டி உயிரோட தான் இருக்கோமா, உயிரோட இருந்தா இந்த தீவுக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி ஒரு பூதம் வந்து நின்னு அவனை பார்த்து சிரிச்சிச்சு. மனுஷன் பயந்தே போயிட்டான். அந்த பூதம் அவனை பார்த்து, நீ இன்னும் சாகல, நான் தான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. இவன், நீ யாரு, நீ ஏன் என்னை காப்பாத்தணும்? நானே வாழ்க்கையை வெறுத்து சாகணும்னு தானே குதிச்சேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பூதம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் பூதம் அவனை பார்த்து, இந்த தீவுல உன்னால சாகலாம் முடியாது, நீ சாகிறதுக்கு முயற்சி பண்ணினா உடனே நான் வந்து காப்பாத்திடுவேன், அதனால வீண் முயற்சி செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த தீவுல உனக்கு தேவையான பழங்கள், தண்ணீர் எல்லாமே கிடைக்கும், நீ சாப்பிட்டுட்டு இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. இவனுக்கோ, என்னடா இது, சாக போனவனை பிடிச்சு இந்த மாதிரி ஒரு தீவுல வச்சு சாப்பாடு போடுதே இந்த பூதம் அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, யோசிச்சு என்ன ஆக போகுது, நமக்கு பசின்னு தானே தற்கொலை பண்ண போனோம், இந்த தீவுல தான் எல்லாமே கிடைக்குதே அப்படின்னு ஒரு பக்கம் மனசு சந்தோஷப்பட்டுச்சு. இப்படியே ஒரு வாரம் போச்சு. அப்புறம் அவனுக்கு நேரம் போகவே இல்லை. ஒரே கடுப்பா இருந்துச்சு. தனி தீவுல தனியாளா எத்தனை நாள் தான் இருக்கிறது அப்படின்னு யோசிச்சான். இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்பவே பூதம் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. இவன் நினைக்கிறதெல்லாம் கூட இருந்தே பார்த்தது போல அந்த பூதம், உனக்கு சாப்பிட்டு தூங்குறதுல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த தச்சன், சும்மாவே நானும் எவ்வளவு நாள் தான் இந்த தீவுல இருக்கிறது, எனக்கும் பொழுது போகணும்ல அப்படின்னு கேட்டான். அதுக்கு பூதம், உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவன், நான் ஒரு தச்சன், எனக்கு மர வேலைப்பாடுகள் நல்லாவே வரும் அப்படின்னு சொன்னான். உடனே பூதம் மரம் இருக்கிறதுக்கு தேவையான சாமான்களை அவனுக்கு கொடுத்துட்டு, உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு உன்னோட பொழுத போக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இவனும் அதை வாங்கிக்கிட்டு அந்த பூதம் போனதுல இருந்து மரங்களை அறுத்து மர வேலைகள் செய்ய ஆரம்பிச்சான். அழகு சாதன பொருட்கள், மேஜைகள், பெரிய பெரிய அலங்கார தூண்கள், கதவுகள், ஜன்னல்கள்னு கலை நுணுக்கத்தோட ஒவ்வொரு பொருளையும் செஞ்சான் அவன். இப்படியே ஒரு 3 மாச காலம் ஓடி போச்சு. பூதம் அப்பப்போ வந்து அவனை பார்த்துட்டு கிளம்பி போயிடும். அப்புறமா ஒரு நாள் பூதம் வந்து அவன் கிட்ட, இந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்கு உனக்கு உன் ஊர்லயே ஒரு சின்ன கடை வச்சு தரேன், உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த தச்சன் உடனே தலையசைச்சான். பூதமும் அது சொன்ன மாதிரியே அவனோட ஊர்ல ஒரு கடையை ஏற்படுத்தி அவனுக்கு அதை கொடுத்துச்சு. இந்த அழகு சாதன பொருட்களையும் அங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இவனுக்கு வாழ்த்தும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தான் விட்டுட்டு போன தன்னோட குடும்பம் அவன் இல்லாதப்போ நடுத்தெருவுக்கு வந்தது தெரிய வந்துச்சு. தான் தற்கொலை பண்ண போனது எவ்வளவு முட்டாள்தனம்னு அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. தச்சன் இப்போ சந்தோஷமா அவனோட வியாபாரத்தை தொடங்கி கஷ்டம் இல்லாம அவனோட குடும்பத்தை காப்பாத்தி நல்லபடியா வாழ்க்கைய நடத்த ஆரம்பிச்சுட்டான். அடுத்த சில வாரங்கள் கழிச்சு விவசாயி ஒருவன் தற்கொலை பண்ண அந்த மலை உச்சிக்கு போனான். குதிச்சான். பூதம் காப்பாத்துச்சு. அவனையும் ஒரு தனி தீவுல கொண்டு போய் விட்டுச்சு. அவனுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துச்சு.
அவனும் நல்ல விவசாயம் பண்ணி அந்த தீவை செழிப்பாக்கணும். மறுபடியும் அதே மாதிரி அவனுக்கு அவன் ஊர்லயே நிறைய நிலங்களை கொடுத்து அவனும் விவசாயம் செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தான். அவனும் அந்த தச்சன் கேட்ட அதே கேள்விய பூதத்துக்கிட்ட கேட்டான். நீ ஏன் என்னை காப்பாத்தி இவ்வளவு உதவி பண்ணுன அப்படின்னு. அதுக்கு அந்த பூதம் அதே பதில் தான் சொல்லுச்சு. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த சில வாரங்கள் கழிச்சு ஒரு நெசவாளி அங்க தற்கொலை பண்ண வந்தான். அவனுக்கும் அதே மாதிரி தனித்தீவு கொடுத்து நெசவுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அவனும் அழகழகான துணிமணிகளை நெய்து அவனோட பொழுத போக்கணும். பூதம் அவனுக்கும் அவனோட ஊர்லயே ஒரு துணிக்கடையை வச்சு கொடுக்க அவனும் சந்தோஷமா வாழ்ந்தான். அவனும் இதுக்கு முன்னாடி 2 பேரும் கேட்ட அதே கேள்வியை கேட்டான். பூதமும் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு அதே பதில சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அடுத்தது 4வது ஒரு ஆளும் தற்கொலை பண்ண வந்தான். அவனையும் பூதம் காப்பாத்தி ஒரு தனித்தீவுல விட்டு அவனோட விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா அவனை எனக்கு எதுவுமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். சரி, உங்களுக்குரிய சாப்பாடு எல்லாம் இந்த தீவுலயே கிடைக்கும், நீங்க இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு வழக்கம் போல சொல்லிட்டு அந்த பூதம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இந்த 4வது நபர் அந்த தீவுலயே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு உடம்பு மட்டும் தேத்துனானே தவிர வேற எந்த காரியமும் உருப்படியா பண்ணல. இப்படியே 3 மாசம் ஓடி போச்சு. 3 மாசம் கழிச்சு பூதம் அவன் கிட்ட வந்து நின்னு, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும், நான் உங்களுக்கு அதை பண்றதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த 4வது நபரோ எனக்கு எந்த தொழிலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். இவன் சோம்பேறியா இருந்ததால தான் வறுமையின் பிடியில சிக்கி தற்கொலை பண்ண வந்திருக்கான்னு பூதம் தெரிஞ்சுக்குச்சு. உடனே பூதம், இனிமேல் உங்களுக்கு இந்த தீவுல எப்போதும் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் விதைகளை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு. இவனுக்கோ என்ன பண்றதுன்னே புரியல. ஏற்கனவே சாப்பிட வழி இல்லாம தான் தற்கொலை பண்ண வந்தோம், இப்ப என்னடானா தற்கொலைக்கு கூட வழி இல்லையே அப்படின்னு ரொம்ப தவிச்சான். 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு. பசி உயிர் போற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சமா ஒரு இடத்துல கீரை இருக்கிறது தென்பட்டுச்சு. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் போச்சு, அதுவும் தீர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பூதம் கொடுத்த விதை இவனுக்கு நினைவுக்கு வர விதைய தூவி விட்டான். கீரைகள் வளர ஆரம்பிச்சிச்சு, மரங்களும் வளர ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் உருண்டோடின. விவசாயம்னா என்னன்னு தெரியாத அவனுக்கு பசி விவசாயம் கத்து கொடுத்துச்சு. விவசாயத்துல கெட்டிக்காரனானா. இப்பெல்லாம் விவசாயம் செய்யலைன்னா தான் அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பிறகு ஒரு நாள் பூதம் வந்து இவனுக்கும் இவனது ஊர்ல நிலம் கொடுத்து விவசாயம் செய்ய வச்சு அவனோட வாழ்விலையும் ஒளியேத்துச்சு. அதோட அவனை அந்த பூதம் விடல. அவனை அடிக்கடி சந்திச்சு நல்லா விசாரிச்சுட்டு இருந்துச்சு. அவனும் பூதத்தை பார்த்து அதே கேள்வியை கேட்டான். நீ ஏன் என்னை காப்பாத்தி இவ்வளவு உதவி பண்றான்னு. அதுக்கு பூதம் அதே பதில் தான் சொல்லுச்சு. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு. ஆனா அவன் விடுறதா இல்ல. சோம்பேறியா இருந்த அவனோட வாழ்க்கைய மாத்துனது இந்த பூதம் தானே. அதனால மறுபடி கேட்டுட்டே இருந்தான். கொஞ்சம் அழுத்தி கேட்கவும் மன திறந்துச்சு அந்த பூதம். அவன் கேள்விக்கு பூதம் சொன்ன பதில் என்னன்னா, நீங்க தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணி வந்து தற்கொலை பண்ணாம தோத்து போயிட்டீங்க. ஆனா நான் ஜெயிச்சிட்டேன். ஆமா, நானும் உங்களை போல வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ண வந்தான். என் வாழ்க்கை முடிந்து போன பிறகுதான் அந்த வாழ்க்கையோட அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. என் குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு புரிஞ்சது. என் குடும்பம் மாதிரி இன்னொரு குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட என்ன மாதிரி தற்கொலை பண்ண வரவங்கள மனமாற்றம் பண்ற வாய்ப்பை வேண்டி விரும்பி கேட்டு அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பூதம். இதை கேட்ட அந்த மனுஷன் நெகிழ்ச்சி அடைஞ்சான். முடிஞ்சு போக இருந்த தன்னோட வாழ்க்கையை காப்பாத்துன இந்த பூதத்துக்கு நன்றி சொன்னான். தன்னோட வாழ்க்கையில தோத்து போன பூதம் மத்தவங்க வாழ்க்கையில ஜெயிக்க வச்சுச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சுங்க. இந்த பூதம் மாதிரி நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில வழிகாட்ட யாராவது இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, வேற யாரும் நமக்கு இந்த பூதம் மாதிரி உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம மனசுதான் இந்த பூதம் மாதிரி நமக்கு உதவி செஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம மனசு 2 மனசா செயல்படும். ஒரு மனசு நம்மளை எதிர்மறையா சிந்திக்க வைக்கும், இன்னொரு மனசு நேர்மறையா சிந்திக்க வைக்கும். நேர்மறையான சிந்தனைகளை விட எதிர்மறையான சிந்தனைகள் நம்மள வேகமா செயல்பட வைக்கும். ஆனா அந்த செயல்கள் ஆரம்பத்திலேயே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக நம்மள கெட்ட வழியில கொண்டு போய் சேர்த்துடும். நேர்மறையான சிந்தனைகள் செயல்படுத்த கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அது நம்மள நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கும். அதை பின்பற்றி போனோம்னா இந்த 4 மனுஷங்க மாதிரியே நம்மளோட வாழ்க்கையும்
சிறப்பா கொண்டு போய் முடியும். அதனால எப்பவும் நம்ம நேர்மறையான சிந்தனைகள் என்ன சொல்லுதோ அது கஷ்டமா இருந்தாலும் அதை பின்பற்றி நம்ம வாழ்க்கையில மெதுவா கூட முன்னேறலாம். ஆனா வேகமா நடக்குதுன்னு எதிர்மறை சிந்தனை சொல்றதை எல்லாம் கேட்டு பின்னோக்கி போனோம்னா அதுலேயே வேகமா போய் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். முக்கியமா நம்ம மனசு கஷ்டத்துல இருக்கிறப்போ நம்மளோட நேர்மறை சிந்தனைகள் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா இந்த பூதம் மாதிரி நிஜ வாழ்க்கையில நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு பூதம் கூட வரப்போறது இல்ல. இந்த பூதம் தன்னோட வாழ்க்கையில தோத்தது மாதிரி நாமளும் தோத்துடக்கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் என்னை உற்சாகப்படுத்தும். மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு அருண்குமார்.